ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா NTA ஒரு இம்பார்ட்டன்ட் அஃபிஷியல் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலரா நீங்க இப்போ JEE மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருப்பீங்க. அதில் யாருக்கெல்லாம் ஃபோட்டோகிராஃப் வந்து கரெக்டாக இல்லையோ அவங்க வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிஷியல் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின வீடியோ தாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு NTA வந்து எப்போ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு நேற்று வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் it has been observed that the photograph uploaded by the few candidates for the JEE joint entrance examinations has not been found as per required specifications அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் பர்டிகுலராக ஃபோட்டோஸ் வந்து ஒரு சிலர் வந்து சரியாக அப்லோட் பண்ணலை, அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஃபோட்டோகிராஃபை ரீஅரேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் மறுபடியும் வந்து விண்டோஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் ஃபோட்டோகிராஃப் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு பர்டிகுலராக இமெயிலையோ இல்லைன்னா SMSலையோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எந்தெந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்திருக்குதோ அங்கே வந்து அவங்க வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் உங்களோட ஃபோட்டோகிராஃபை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்குதோ அவங்க மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதுங்கிறத பர்ஃபெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை செக் பண்ணுங்கள். அதில் SMS வந்திருக்கும். இல்லைனா உங்களோட இமெயில் ஐடி என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை செக் பண்ணுங்கள், உங்களுக்கு SMS வந்திருக்கும். எந்தெந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்திருக்கோ அவங்க மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணால் போதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ரீஅரேஞ்ச் பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஃபோட்டோகிராஃபை மாற்றுறதுக்கு டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுலேருந்து உங்களுக்கு இன்னைக்கு நைட்டு 11:50 வரைக்கும் நீங்கள் உங்களோட ஃபோட்டோகிராஃபை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இன்டிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா 10 KBலேருந்து 300 KBக்குள்ளே இருக்கணும் கண்டிப்பாக உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதுக்கடுத்து 80% ஃபுல்லாக ஃபேஸ் இருக்கணும், ஃபுல் ஃபேஸ் இருக்கணுங்க. 2 காது இருக்கும், பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்ல இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து 2 காது தெரிகிற மாதிரி ஃபுல் ஃபோட்டோஸ் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் பின்னாடி வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி, மாஸ்க் இல்லாத மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து அந்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அது வந்து JPG இல்லைன்னா JPEG ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் பர்டிகுலராக ஸ்பெக்ஸுக்கு இது போட்டுட்டு இருக்கீங்க, ரெகுலராக ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்பெக்ஸ் போட்ட ஃபோட்டோகிராஃபி எடுத்து அப்லோட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த கூலிங் கிளாஸ் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் நார்மல் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு பவர் கிளாஸ் அப்படின்னா நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டு நீங்கள் ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து போலரைட் ஃபோட்டோஸோ இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஃபோட்டோஸோ இந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்கக்கூடாது. அது எல்லாமே நாட் அக்செப்டபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னவோ நம்ம முன்ன சொன்னது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் உங்களோட ஃபோட்டோஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அன்கிளியர் ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம், உங்களோட அப்ளிகேஷன்ஸே உங்களால் எக்ஸாம்ஸ் எழுத முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து அப்ளிகேஷன்ஸில் ஃபோட்டோகிராஃப் இல்லை அப்படின்னாலும் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஃபோட்டோகிராஃபில் எந்த அட்டஸ்டடும் போகணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஃபோட்டோகிராஃப் மட்டும் ஒட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக 6 to 8 ஃபோட்டோஸ் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கையில் வச்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து JEE மெயின்ஸில் அப்ளிகேஷன்ஸில் எந்த ஃபோட்டோஸ் ஓட்டுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் முடிஞ்சு காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே பயன்படுத்தணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜான் செஷன்ஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ் போடுறீங்க, அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டில் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஒட்டுவீங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ ஏப்ரல் செஷன்ஸில் நியூவாக அப்ளிகேஷன்ஸ் போடுறாங்க, அந்த கேண்டிடேட் அவங்க ஃபோட்டோஸ் ஒட்டுவாங்க. இல்லை ஏப்ரல் செஷன்ஸ்லேயே நான் அப்ளிகேஷன்ஸ் போட்டேன் அப்படிங்கிறவங்க, ஜான் செஷன்ஸ்லேயே நான் அப்ளிகேஷன்ஸ் போட்டேன் அப்படிங்கிறவங்க ஏப்ரல் செஷன்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் ஒட்ட தேவையில்லை. பட் நியூவாக அப்ளை பண்ணுறவங்க அப்படியே ஃபோட்டோஸ் ஒட்டணும். அதுக்கப்புறமேட்டு அவங்க அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும்
உங்களுக்கு ஃபோட்டோஸ் தேவைப்படும். அப்புறம் ஜோசா கவுன்சிலிங்லேயும் ஃபோட்டோஸ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு உங்களுக்கு ஃபோட்டோஸ் தேவைப்படும். அதனால் நீங்கள் வந்து நியர்லி வந்து ஒரு 10 ஃபோட்டோஸ் கையில் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன்ஸில் எந்த ஃபோட்டோ ஒட்டுறீங்களோ அதே ஃபோட்டோ தான் உங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சு காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் அந்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் கேட்பாங்க. வேறு எந்த ஃபோட்டோஸும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஒரு 10 ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து சப்போஸ் டி ஷேப்டு ஃபோட்டோஸோ இல்லைன்னா கரெக்டாக இல்லாத ஃபோட்டோஸோ இல்லை ஹேண்ட்மேட் ஃபோட்டோஸோ இல்லை கம்ப்யூட்டர் மேட் ஃபோட்டோஸோ வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத மறுபடியும் வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் ஒட்டுனீங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் இல்லீகலான செயலில் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஃபோட்டோஸை வந்து யாருக்கெல்லாம் எஸ்எம்எஸ் வந்திருக்குதோ அவங்க ப்ராப்பராக நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் ப்ராப்பராக ரீஅரேஞ்ச் பண்ணி கரெக்டாக ஃபோட்டோஸ் ஒட்டிடுங்க. அதுக்கு கடைசி டேட் என்னென்னா இன்னைக்கு நைட்டு 11:50க்குள்ளே உங்களோட விண்டோஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதனால் ப்ராப்பராக நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் ஒட்டிடுங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நம்மளோட சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறோம், நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒன்லி ட்ரூத் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான். அதனால் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.